வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் வெளியில் வேலை இருக்குது. காலையில் எப்பயும் போல் தூங்கி எழுந்திரிச்சும் குளித்தேன். நேராக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போனேன். இன்றைக்கி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நிறையா, அதனால் வெளியில் போகணும். சரிம்மா, டைம் ஆகி போச்சு, என்னம்மா செஞ்சுருக்கிற அப்படின்னு கேட்டேன். அம்மா வந்து இன்றைக்கி இடியாப்பம், இல்லை பூ மாதிரி இடியாப்பம் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து நிறையா பேர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா இருக்குது, செய்கிற பொருள் சாப்பிட்டா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னோம்னா, ஏன் உங்கள் வீட்டில் மட்டும்தான் சாப்பிட்டா இருக்கா? அந்த மாதிரி சொல்லாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது எல்லார் வீட்லேயுமே நல்லா செஞ்சிடுறீங்களா? இப்போ எங்கள் சம்சாரத்துக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்து தான் இன்னமும் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறது. பரவாயில்லைங்க, நல்லா செஞ்சுருங்க, நல்லா செஞ்சிடலன்னா நல்லா செய்யலன்னு நான் சொல்லி கொடுவேன். அதுக்காக தான் இது வந்து நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க. உங்கள் வீட்டில் மட்டும்தான், நேற்று ஒரு பொண்ணா ஒரு யாருன்னு தெரில, அது மாதிரி கேட்டிருக்காங்க, உங்கள் வீட்டில் மட்டும்தான் சப்பாத்தி சாப்பிட்டா இருக்குமா அப்படின்னு. ஃபஸ்ட்டில் கல் மாதிரி இருக்கும், வரட்டி இருக்க மாதிரியே இருக்கும் எங்கள் சம்சாரம் செய்கிறது. நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நல்லா பிணைகிறாங்க. சக்கரை கரெக்டாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்குறாங்க. வாங்க, நீங்கள் உங்களுக்கு யாராருக்கு இது மாதிரி சேமியா இது இடியாப்பம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். நாளைக்கு இதே மாதிரி காலையில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.